ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான், சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனாங்க, சரியா? இன்னைக்கு வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டு ஒரு கேப் அப் வந்து செஞ்சிருந்தாங்க, ஓப்பன்றது கொடுத்துருந்தாங்க. அதான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேயோட ஹைக்கு மேலே வந்து செஞ்சாங்க, இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஹைக்கு மேலே போயிட்டு நம்மளுக்கு R2 வரை போயிட்டு நம்மளுக்கு ரிவர்சல் வந்தாங்க. ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு வந்து இருக்குது, சரிங்களா? அதையும் நான் வந்து இதில் தெளிவாக வந்து சொல்கிறேன். ஸோ அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. நல்ல ப்ரீமியம் வந்து நீங்கள் பார்க்குற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து கவனிச்சிருப்பீங்க இன்னைக்கு. ஸோ இதை கவனிக்கல அப்படின்னா இதை நான் வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதையும் பாருங்கள், ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் என்ன செய்யுங்க, நம்ம வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ நம்ம நேற்று என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், சரிங்களா? நேற்று நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக வந்து நம்ம 25,179 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,345 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,399 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம், சரி? அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,033 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,977 அப்படின்ற லெவலும் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாங்கன்னா 25,350 ரேஞ்ச் பக்கத்தில் நம்மளுக்கு செஞ்சாங்க, ஓப்பன்ன்றதா இருந்தாங்க. நம்மளுக்கு நேற்று க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 25,200 ரேஞ்ச் வந்து மார்க்கெட் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, க்ளோஸ் வச்சிருந்தாங்க 25,200 பக்கத்தில், சரிங்களா? இன்னைக்கு ஆனால் ஓப்பன் ஆனது நம்மளுக்கு 25,350 ரேஞ்ச் பக்கத்தில். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேப் அப் கொடுத்து ஓப்பன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் டேயோட ஹைக்கு மேலே வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு வந்து மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் கொடுத்துருந்தாங்க, சரியா? ஸோ ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேலே போனாங்க. மேலே எங்கே வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு R1 வரைக்கும் போயிருக்காங்க, சாரி R2 வரைக்கும் போயிருக்காங்க, சரிங்களா? அந்த R2லேருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ரிஜெக்ஷன் கொடுத்து நம்மளுக்கு நேராக எங்கே வரைக்கும் வந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் வரைக்கும் வந்திருக்காங்க, சரிங்களா? அந்த சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு கீழே என்ன செய்யலைங்க, மார்க்கெட்ன்றது போகலை, சரிங்களா? நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம், மார்க்கெட் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிற வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தால் நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா? அது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் பக்கத்துலேருந்து நம்மளுக்கு மேலே போகும் பொழுது தான். ஓகே, நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் போய் நம்மளுக்கு ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதனால தான் நம்ம R1 R2 அப்படின்றது கொடுத்துருக்கோம், சரியா? நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் பக்கத்தில் இருக்கிறாங்க, இதுக்கு மேலே நிற்கிறாங்க மார்க்கெட் அப்படின்னா நம்மளுக்கு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு கீழே வந்தால் நம்மளுக்கு எங்கே வரைக்கும் வரலாம், சிந்தட்டிக் ஃபியூச்சர் வரைக்கும் வரலாம். சிந்தட்டிக் ஃபியூச்சரை பிரேக் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த ஃபால் கண்டினியூவாக நம்மளுக்கு என்ன செய்யுங்க, S1 அண்ட் S2 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு, சரியா? நம்ம இதை மட்டும் பார்க்கக்கூடாது, நம்ம ப்ரீமியத்துலையும் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கணும், சரிங்களா? நம்ம ப்ரீமியத்துலையும் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம ஒரு டைரக்ஷனில் போகணும், ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு மேலேருந்து கீழே வந்தவங்க சிந்தட்டிக் ஃபியூச்சர் வர தான் வந்திருக்காங்க. சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு கீழே என்ன செய்யலைங்க, மார்க்கெட்டுன்றது போகவே இல்லை இன்னைக்கு. ஸோ அதிலே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் எடுத்து அகைன் நம்மளுக்கு அங்கேருந்து மேலே போகிறாங்க. எங்கே வரைக்கும் R1 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு மேலே போயிருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம எப்படி இது பண்ணுறது, இதில் நான் ஆல்ரெடி ப்ரீமியம் நிறைய பேர் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அது நல்லா வந்து உன்னிப்பாக வந்து கவனிச்சிருப்பீங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் பாருங்கள். இது வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் மாதிரி என்ன செய்யும், நம்மளுக்கு வந்து வேலை செய்யும், சரியா? ஸோ நம்மளுக்கு மேலே போயிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அதாவது நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு கேப் அப்பு ஹைக்கு மேலேயும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஆனால் நிலை பெறலை, சரிங்களா? மேலேருந்து நம்மளுக்கு கீழே விழுந்துட்டாங்க. ஸோ இதை நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்றது நான் தெளிவாக சொல்கிறேன். இது நம்ம ப்ரீமியத்தில் தான் பார்க்க முடியும், ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று ப்ரீமியத்தில் என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ நம்ம மிட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 155 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 210 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 263 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 315 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 111 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 83 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 55 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம், சரியா? இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க் பண்ணது நம்மளுக்கு 181 அண்ட் 132 அப்படின்ற லெவல், 2 லெவல் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம், சரிங்களா? ஸோ இதில் இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ மார்க்கெட் கொஞ்சம் வால்டிலிட்டியாக இருக்குது, சரிங்களா? இது ஆப்ஷன் பையர்ஸுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு சான்சஸ் தான். பட் ஆனால் என்னங்க, கேர்ஃபுல்லாக பண்ணணும், சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு கரெக்டான ஒரு டைரக்ஷனில் போகும்போது தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். நீங்கள் தப்பான ஒரு டைரக்ஷனில் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யுங்க, நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஏறுதோ அந்த அளவுக்கு இறங்கவும் செஞ்சிடும், சரியா?
இறங்கவும் செஞ்சிடும். அப்போ அதிகமான லாஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமான ப்ராஃபிட்ன்றது பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வால்குலேட்டிவ் மார்க்கெட்ல வந்து என்ன செய்யலாம், நம்ம ஒரு டேரக்ஷன் கரெக்டான டேரக்ஷன்ல போறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த சைடு மூவ்மெண்ட்டும் நல்லா கொடுக்கும். ஓகேவா, ப்ரீமியத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்ன்றது என்ன செய்யும், கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால தான் சொல்றேன் இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்ல டைம். அதாவது நம்மளுக்கு லாஸ்ட் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியத்தில் அந்த அளவுக்கு மூவ்மெண்டமே இல்லை. ஸோ இப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல மூவ்மெண்டம் கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐவி கூட நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. அதாவது நம்மளுக்கு இம்ப்ளிட் வால்டிலிட்டி அந்த இந்தியா விக்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ 13.3க்கு மேலே தான் இருக்காங்க, அதாவது 13க்கு மேலே தான் இருக்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் நல்ல வால்டிலிட்டியான மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் பையர்ஸுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சரிங்களா, ஆனால் நம்மளுக்கு கரெக்டான டைரக்ஷனில் வந்து என்ன செய்யணுங்க, போனால் தான் நல்லா இருக்கும். முன்னாலாம் பார்த்தீங்கன்னா போன மாதம்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி இருந்ததுன்னா 9, 10க்கு கீழே தான் இருந்தாங்க. 10க்கு கீழே இருந்ததுனால தான் நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, ஒரு மார்க்கெட்டுன்றதுல ஒரு மூமெண்டம், அதாவது ப்ரீமியத்தில் ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. ஒரே நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மூமெண்டம் ஒரு ஓப்பன் ஆனது அப்புறமா ஒரு 50 பாயிண்ட் மூமெண்டம், ஒரு 100 பாயிண்ட் மூமெண்டம் கொடுத்துட்டு அப்படியே சைட்வேஸ். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. சரியா, ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மார்க்கெட் நல்லா இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, சேஃபாக பண்ணுங்க. சரியா, இது கொஞ்சம் நல்ல நேரம் நம்மளுக்கு ஆப்ஷன் பையர்ஸுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மீட் பண்றாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 2 பேருமே என்ன செய்யறாங்க, மீட் பண்றாங்க. மிட் லெவலுக்கு கீழே வந்து இருக்கிறாங்க. யாரு, கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். ஓகேங்களா, கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் கீழே இருக்கிறாங்க. நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன பண்றாங்க, கீழே இருந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி மேலே வராங்க. புட் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி என்ன செய்யறாங்க, மேலே வராங்க. நம்மளுக்கு மிட் லெவல், அந்த மிட் லெவலையும் பிரேக் பண்ணி மேலே வராங்க. மேலே வந்துட்டு நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, இந்த 181 அந்த லெவலுக்கும் மேலேயே வந்து என்ன செஞ்சிடறாங்க, போயிட்டு நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு R1 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. R1ல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கிடைச்சிருக்கு. சரி, இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றது நான் தெளிவா சொல்றேன். இதை நான் முன்னாடியே வந்து கவனிச்சிட்டேன். அதாவது இந்த இது R1க்கு போறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கவனிச்சோம். என்ன அப்படின்னா, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த கேண்டில் தான், இந்த கேண்டில் மார்க் பண்றேன். இந்த கேண்டில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த கேண்டில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேண்டில் ரிலேட் பண்ணிடுறேன், உங்களுக்கு ஹைல வந்து தெரியணும். ஸோ இது ஹை. சரிங்களா, இந்த கேண்டிலோட ஹை என்ன நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 192 அப்படின்னு இருக்குதுங்களா. இந்த கேண்டிலோட ஹை நம்மளுக்கு 192 அப்படின்னு இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கிறாங்க, இந்த இருக்குதான் லோ. இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 101 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. 101, 100 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இருக்கிறாங்க. சரியா, இந்த கேண்டிலோட ஹை வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கிறாங்க, 192. இந்த கேண்டிலோட லோ நம்மளுக்கு என்ன, இது புட் ஆப்ஷன் கீழே இருக்கிறது. சரிங்களா, அந்த லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 101, 100 வச்சுக்கலாம். ஓகேங்களா, சரி. ஸோ இதுக்கு அடுத்த கேண்டிலோட ஹை பாருங்க. இதுக்கு அடுத்த கேண்டிலோட ஹை நம்மளுக்கு எங்க வச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 204 ரூபாய். சரியா, கிட்டத்தட்ட 204 ரூபாய். அதாவது நம்மளுக்கு ஒரு 15 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இது மேல வந்து போயிருக்காங்க. 15 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அடுத்த ஒரு மூமெண்ட்ல மேல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. பட் ஆனா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து அடுத்த கேண்டில் என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த கேண்டில் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கணும், கீழே வந்திருக்கணும். நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கணுங்க, கீழே வந்து வந்திருக்கணும். இந்த கேண்டில் நம்மளுக்கு அடுத்த கேண்டில் வந்து நம்மளுக்கு கீழே வந்து என்ன செஞ்சிருக்கணும், வந்திருக்கணும். பட் ஆனா என்ன செய்யலைங்க, இங்க மூமெண்டம் அப்படியே மாறிடுச்சு. நம்மளுக்கு கால் ஆப்ஷனும் மேல போச்சு, புட் ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா மேல போச்சு. சரிங்களா, கால் ஆப்ஷனும் மேல போகுது, புட் ஆப்ஷனும் மேல போகுது. ஸோ இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு இவங்க வந்து மேல ஹை வந்து 15 பாயிண்ட் அதிகமா வச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு இவங்க 100 ரூபாயில இருந்து என்ன செஞ்சிருக்கணுங்க, ஒரு 95 இல்லைன்னா 94 அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்திருக்கணும். பட் ஆனா என்ன செய்யலைங்க, இங்க அது நடக்கவே இல்லை. நம்மளுக்கு அகெயின்ஸ்ட் என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து மேல போயிடுச்சு. அதாவது நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து மேல போயிருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து இவங்க என்ன செய்யலைங்க, குறைக்கிறதுக்கு விரும்பவே இல்லை. சரிங்களா, அப்ப நம்மளுக்கு இங்க இருந்து என்ன தெரியுது, அதாவது கால் செல்லர்ஸ் இந்த பேனிக் அப்படின்றது ஆகவில்லை அப்படின்றது தெரியுது. சரிங்களா, ஏன்னா நம்மளுக்கு இவங்க பொசிஷனை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் நம்மளுக்கு என்ன ஆகும், இவங்க வந்து சரி, அதாவது
ஆமா, இவங்க வந்து நம்மளுக்கு கால் செல்லர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்தால் தான் இங்கே கண்டினியூஸாக வந்து மார்க்கெட் வந்து இங்கே மேலே போகும். இங்கேயும் வந்து என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே கீழே வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு இங்கே அப்படியே அகேன்ஸ்டாக வந்து என்ன செய்கிறாங்க, இங்கேருந்து அப்படியே மேலே போகுது. சரிங்களா, மேலே போகிற பட்சத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இங்கேருந்து நம்மளுக்கு கால் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான். புரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் தெளிவாக வந்து கவனிக்கணும். சரிங்களா, இதில் இன்னும் நிறைய லாஜிக் இருக்குது, அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ப்ரீமியத்துலேயே நம்மளுக்கு நிறையா வந்து ஐடியா வந்து கிடச்சிடும். ஓகேங்களா, நீங்கள் ஸ்பாட்டை தான் பார்க்கணும் அப்படின்றதுலாம் இல்லை, ப்ரீமியத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு நிறைய வந்து என்ன செய்வீங்க ஐடியா அப்படின்றது கிடைக்கும். சரியா, நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ப்ரீமியம் வந்து இப்போ அதிகமாக தான் இருக்கிறாங்க, குறைக்கல. சரிங்களா, இன்னைக்கு எவ்வளோ இருக்கிறாங்க ப்ரீமியம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் அப்படின்றது குறையவே இல்லை. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவல் அப்படின்றது வந்து 160 அந்த ரேஞ்சு தான். நம்மளுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 155. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வந்து சராசரியாக எவ்வளோ குறைக்கணும் அப்படின்னா ஒரு 20லேருந்து 25 பாயிண்ட் அந்த மாதிரி நம்மளுக்கு குறைச்சாதான் என்ன செய்யுங்க, லாஸ்ட் எக்ஸ்பிரி டே அன்னைக்கு நம்மளுக்கு ஏடிஎம் வந்து ஜீரோ பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஏடிஎம், அதாவது லாஸ்ட் நாள் அன்னைக்கு ஏடிஎம்மோட ஸ்ட்ரைக் ப்ரீமியம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபாய் அந்த ரேஞ்ச் தான் வந்து நம்மளுக்கு இருக்கணும். சரி, அதுக்கு மேலெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வால்டிலிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, நம்மளுக்கு சைடு வேஸ்ல போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். சரியா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரி, ஸோ இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டை எங்க வரைக்கும் போயிட்டாங்க, R1 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு போயிருக்கிறாங்க கால் ஆப்ஷன். அதுக்கு மேல வந்து என்ன செய்யலைங்க, மார்க்கெட்டு போகலை, நம்மளுக்கு அங்கேயே இருந்து ரிவர்சல். அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதுலயே தான் நின்றுருக்காங்க. இதுல இந்த S1. சரிங்களா, இவங்க S1க்கு கீழே வந்தாலுமே இவங்க என்ன செய்யணுங்க, S1 இந்த R1க்கு மேல வந்து நின்று இருக்கணும். யாரு, கால் ஆப்ஷன். அப்பனாதான் கால் ஆப்ஷனுக்கு வாய்ப்பு, அப்பதான் கால் ஆப்ஷன் மேல போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். பட் ஆனா இங்க என்ன நடக்கலைங்க, அது நடக்கவே இல்லை. சரிங்களா, இவங்க R1க்கு மேல போகல, அதனாலதான் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, புட் ஆப்ஷன் இங்க இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் இருந்தது கொடுத்து ரெண்டாவது அகைன் நம்மளுக்கு இந்த இடத்துல அகைன் நம்மளுக்கு அதே இடத்துல மீட் ஆகிறாங்க. மீட் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க, இவங்க R1 வரைக்கும் என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு போயிருக்கிறாங்க. வேறு புட் ஆப்ஷன். சரிங்களா, இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பெரி கூட நம்மளுக்கு அதுலயும் கூட இந்த மூமெண்டம் வந்து சூப்பரா இருந்தது. ஓகே, ஸோ நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் கீழே எங்க வரைக்கும் வராங்க, S1 பிரேக் பண்றாங்க, S1 பிரேக் பண்ணிட்டு S2. சரிங்களா, S2 வரதான் போயிருக்காங்க. S2க்கு கீழே வந்து என்ன செய்யல, போகல. நம்மளுக்கு S2ல இருந்து அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து கரெக்டாக அந்த 131 அப்படின்ற இடத்துல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றத வந்துருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு புட் ஆப்ஷனும் R1க்கு மேல வந்து என்ன செய்யல, நிலை பெறல. சரிங்களா, நிலை பெறவே இல்லை. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு கீழே வந்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இப்போ இன்னைக்கு கால் ஆப்ஷன்ல தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, வாய்ப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. புட் ஆப்ஷன்லயும் நம்மளுக்கு வாய்ப்பு அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு ஆல்ரவுண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலதான். ஸோ பாசிட்டிவா தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பாசிட்டிவா தான் நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இன்னும் வந்து இது வரலன்னு நினைக்கிறேன், க்ளோசிங் பிளேஸ் வந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. க்ளோசிங் பிரைஸ் கொடுத்துருக்காங்களா பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து அப்டேட் ஆகலை. ஓகேங்களா, இதில் வந்து நம்மளுக்கு இன்னும் க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது அப்டேட்ன்றது ஆகவில்லை. ஓகேங்களா, ஸோ இதில் க்ளோசிங் ப்ரைஸ் நம்மளுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகே, இந்த க்ளோசிங் ப்ரைஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து மாறும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக் நம்மளுக்கு என்ன அப்படின்றத பார்ப்போம். க்ளோசிங் ப்ரைஸ் வந்ததுக்கு அப்புறமா ஏடிஎம் ஸ்ட்ரைக் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால தான் வேற ஒன்று. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற நிலமையில நம்மளுக்கு 25,400 தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது இருக்கிறாங்க. சரி, அதில் தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கம்மியாக இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு அங்கே தான் சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்றது இருப்பாங்க. சரிங்களா, சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்றது அங்கே தான் இருப்பாங்க. 25,320 அப்படின்ற இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்பாட் இருக்கு. சிந்தட்டிக் ஃபியூச்சர் நம்மளுக்கு எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா 25,379. சரிங்களா, அப்போ 25,380 இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்ததுக்கு அப்புறம் தான், செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கரெக்டான ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து கிடைக்கும். அதாவது நம்மளுக்கு வந்து 350 வருதா இல்லைன்னா 400 வருதா அப்படின்றத நம்ம வந்து என்ன செய்யலாங்க, க்ளோசிங் வந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வரல. ஓகேங்களா, ஸோ மணி ஆல்ரெடி 9 மணி ஆக போகுது. நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா
க்ளோசிங் ப்ரைஸ் வந்ததுக்கு அப்புறமா நாளைக்கு நம்ம அந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்றோம் சரிங்களா. ஸோ அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க அந்த லெவல்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அப்படி இல்லை நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா நைட்டு கூட நான் என்ன பண்ணிடுவேன், அப்டேட் அப்படின்றது பண்ணிடுவேன். ஓகேங்களா, நீங்க அதுல வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. அதில் தான் நம்மளோட கொடுக்குற இண்டிகேட்டரோட லிங்க் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்ல தான் இருக்கும். ஸோ அதுல இருந்தா நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, சரி. ஸோ இன்னொன்று இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 25,300 அப்படின்றது தான் நம்மளுக்கு ஸ்ட்ராடலாக வந்து கொடுத்துருக்குறாங்க. 25,300 அப்படின்றத நம்மளுக்கு ஸ்ட்ராடலாக வந்து கொடுத்துருக்காங்க. நாளைக்கு உள்ள மார்க்கெட் வந்து நம்மளுக்கு 25,300க்கு மேலே இருக்க வரைக்குமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் சரியா. அதே மாதிரி நம்மளுக்கு 25,300க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அவ்வளோ சிம்பிளாக வந்து நம்ம இதில் வந்து பார்க்கலாம். நம்மளுக்கு 25,300 அப்படின்றது ஸ்ட்ராடலாக வந்து நம்மளுக்கு இதில் பில்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது நாளைக்கு காலையில் வந்து நம்மளுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ காலையில் நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் 5 மினிட் சரிங்களா, ஃபர்ஸ்ட் 5 மினிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 9:20 சரிங்களா, ஒரு 9:20க்கு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட் போயிட்டு இந்த இதெல்லாம் நம்மளுக்கு நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இருக்கும் சரியா. இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்ல நீங்கள் போய் பாருங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராடெல்லாம் என்ன கொடுத்து பில்ட் ஆயிருக்கு, அதே மாதிரி ஸ்ட்ராங்கெல்லாம் என்ன பில்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டோட ரேஞ்சஸ் வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும் சரியா. மார்க்கெட்டோட ரேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு என்ன செய்வீங்க, கிடைச்சிடும் ஓகேங்களா. இன்னைக்குள்ள மார்க்கெட்டோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 25,400 25,200 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்காங்க. 25,500 கூட இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 ஸ்ட்ரைக் நீங்க பார்த்தாலே போதுமானது, அதுக்கு கீழே வந்து நீங்க பார்க்க வேண்டாம் சரிங்களா. இதுக்குள்ளதான் நம்மளுக்கு ரேஞ்சஸ் வந்து என்ன செய்யும், பில்ட் ஆகும். அந்த இதுக்குள்ளதான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்க ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷனை நீங்க பார்க்கணும். ஓகே, ஆப்ஷனை நீங்க பார்க்கணும். இதுல நம்மளுக்கு புட் ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்வீங்க, புட் ஆப்ஷன் இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த 25,200க்கு கீழே வந்து விட மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா புட் ரைட்டர்ஸ் அங்க அதிகமா இருப்பாங்க. அப்ப 25,200ல இருந்து நம்மளுக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன செய்யலாம், இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. சோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த 25,400 500 சரிங்களா, இந்த ரேஞ்சில இருந்து நம்மளுக்கு என்ன செய்யுங்க, மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்படின்றதுதான் இது வந்து குறிக்குது சரிங்களா. சரி, நம்மளுக்கு ஏன் இதுல வந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னா நம்மளுக்கு இது கால் ஆப்ஷன். ஓகே, இது வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன். அப்ப கால் ரைட்டர்ஸ் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு மார்க்கெட் இதுக்கு மேல போகக்கூடாது அப்படின்றதுனால அதுல வந்து பில்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஜஸ்ட் சிம்பிள் தான். ஓகே, ஸோ அதுதான் நம்ம என்ன செய்யறோம் இதுல வந்து பார்க்க போறோம். இது நீங்க வந்து காலையில ஒரு 9:20க்கு பாருங்க. அப்புறம் இதுல சேஞ்சஸ், அதாவது நம்மளுக்கு நல்ல ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா இதுல சேஞ்சஸ் வந்து நடக்கும் சரிங்களா. அதை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 1/2 hour, அதாவது நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த இதை ரெண்டாவது அகைன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதே சேம் ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் அதுக்குள்ளதான் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு அது வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு சரிங்களா. அதாவது நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ராடல் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, அதாவது நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்ட்ரைக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் ஒரு வால்டிலிட்டியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஒரே டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்பும் வந்து என்ன செய்யும் அதில் வந்து இருக்கும் சரியா. ஸோ இதில் வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு வாய்ப்பு தான் ஓகேங்களா. ஸோ இதை நீங்க வந்து வாட்ச் பண்ணி பாருங்க, டெய்லி வந்து வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. நம்மளுக்கு இன்னொரு தடவை பார்க்கலாம் லாஸ்ட் ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணி. க்ளோசிங் பிரைஸ் வரல ஓகேங்களா. சரி ரைட்டு, நம்ம வந்து டெலிகிராம் குரூப்லேயே வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் க்ளோசிங் பிரைஸ் வந்ததுக்கு அப்புறமா. ஸோ நீங்க அதை டெலிகிராம் குரூப்ல வந்து பார்த்துக்கலாம். ஜாயின் பண்ணாதவங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல பண்ணிடுங்க சரியா. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.